வெல்கம் டு பைக்கோ டிஜி. நாம இந்த வீடியோல பைத்தான் பண்டாஸ் எபிசோட் 2 சீரிஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர் அதை பத்தி டீட்டெயிலாக நம்ம வந்து இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம ப்ரீவியஸ் வீடியோல பண்டாஸ்னா என்ன அதை பத்தியான இன்ட்ரோடக்ஷன் நம்ம வந்து பார்த்தோம். இப்போ வந்து அந்த பண்டாஸில் உள்ள சீரிஸ் அப்படின்ற ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சரை பத்தி டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணலாம். வாட் இஸ் பண்டாஸ் சீரிஸ்? A series is a one dimensional labeled array. ஸோ சீரிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ சிங்கிள் டைமென்ஷனல் லேபிள்டு அரே. தட் இஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகே, இட்ஸ் அ லேபிள்டு அரே கேப்பபிள் ஆஃப் ஹோல்டிங் எனி டேட்டா டைப்ஸ். அதாவது எந்த ஒரு டேட்டா டைப்ஸ் வேல்யூஸையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சிங்கிள் டைமென்ஷனல் அரேல வந்து நம்ம ஸ்டோர் பண்ணலாம். எக்ஸாம்பிள் லைக் இண்டீஜர்ஸ் ஆர் ஸ்ட்ரிங் ஆர் ஃப்ளோட், எனி டேட்டா டைப்ஸ் வேல்யூஸையும் நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான் இந்த சீரிஸ் அப்படின்ற ஒரு சிங்கிள் டைமென்ஷனல் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த சீரியஸில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா create a series from the list numpy arrays and dictionary. அதாவது லிஸ்ட்ல இருந்து அல்லது நம்பை அறையிலேருந்து டிக்ஷனரியிலேருந்து நம்ம வந்து ஒரு சீரிஸை எப்படி வந்து கிரியேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து இண்டெக்ஸிங் அண்ட் ஸ்லைசிங். நம்ம வந்து லிஸ்ட்டு பார்த்துருப்போம். ஸோ பைத்தான் லிஸ்ட்டில் வந்து நம்ம எப்படி வந்து இண்டெக்ஸ் பண்ணுறது அல்லது ஸ்லைசிங் பண்ணுறது அதை பற்றி பார்த்துருப்போம். ஸோ இண்டெக்ஸ்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 0 1 2 3 ஓகேங்களா, அந்த மாதிரி தான் வந்து இண்டெக்ஸ் இருக்கும். அதை எப்படி நம்ம ஸ்லைசிங் பண்ணுறதுன்னு பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரி இந்த பண்டாஸ் சீரியஸ் டேட்டா வந்து எப்படி நம்ம வந்து இண்டெக்ஸிங் பண்ணுறது ஸ்லைசிங் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து வெக்டரைஸ்டு ஆப்ரேஷன்ஸ். அதாவது ஒரு சீரிஸ் டேட்டா எடுத்துக்குவோம். அந்த டேட்டாவை வந்து எப்படி வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணுறது யூசிங் ஸ்கேலார் வேல்யூஸ், அல்லது எப்படி ஆட் பண்ணுறது, எப்படி மைனஸ் பண்ணுறது. ஸோ ஒரு நம்ம வந்து ஃபார் லூப் எல்லாமே வந்து ஈஸியாக பண்ணலாம் ஓகேங்களா. பட் லிஸ்ட்டில் வந்து நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஃபார் லூப்பை வந்து யூஸ் பண்ணி தான் பண்ண முடியும். ஸோ இங்கே வந்து எப்படி நம்ம இந்த வெக்டரைஸ்டு ஆப்ரேஷன்ஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து லேபிள் வெர்சஸ் பொசிஷனல் இண்டெக்ஸிங். நம்ம ஃபஸ்ட்டே சொல்லியிருப்போம் சிங்கிள் டைமென்ஷனல் லேபிள்டு அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ இந்த லேபிளை வச்சு நம்ம எப்படி வந்து இந்த சீரிஸ் டேட்டாவை அக்சஸ் பண்ணுறது, அதே நேரத்தில் லேபிள் இல்லாமல் பொசிஷனல் இண்டெக்ஸிங், இந்த பொசிஷனை வச்சு எப்படி நம்ம வந்து இந்த வேல்யூ, அதாவது சீரியஸோட வேல்யூ வந்து நம்ம வந்து அக்சஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். லெட்ஸ் கோ ஃபார் த எக்ஸாம்பிள் now. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து பண்டாஸ் மாடியில் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணுவோம். இம்போர்ட் பண்டாஸ் as பிடி. ஓகே, இந்த எலியஸ் வந்து நீங்கள் எது வேணாலும் செட் பண்ணிக்கலாம், நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு லிஸ்ட்டை யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு சீரிஸ் வந்து கிரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ சிம்பிளாக ஒரு வந்து லிஸ்ட் எடுத்துக்குவோம். லிஸ்ட்டோட வேல்யூ 10 20 30 and 40. ஸோ இது ஒரு சாதாரணமாக லிஸ்ட், பைத்தான் லிஸ்ட் டேட்டா தான் வந்து இந்த டேட்டான்ற வேரியபிளில் நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இந்த லிஸ்ட்டை வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், சீரியஸாக வந்து கிரியேட் பண்ண போகிறோம். சீரியஸ் வேரியபிள் வந்து இப்போ எஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, பிடி டாட் சீரிஸ். பாருங்க, சீரிஸ் அப்படின்னு ஒரு பில்டின் ஃபங்க்ஷன் வரும். ஸோ இதுதான் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர் ஆஃப் த பண்டாஸ். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், இந்த டேட்டான்ற லிஸ்ட்டை வந்து இங்கே பாஸ் பண்ணுறோம் ஓகேங்களா. ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு பிரிண்ட் த சீரிஸ். இந்த சீரிஸை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ பிரிண்ட் பண்ணுவோம். எஸ், ஓகே, லெட்ஸ் ட்ரை நவ். எப்படி வந்து பிரிண்ட் ஆகுது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், சீரிஸ் வந்து என்ன, 0ல் வந்து 10 இருக்குது ஓகேங்களா. அடுத்து வந்து 1 அப்படின்றதுல வந்து 20 இருக்குது, 2 அப்படின்றதுல வந்து 30, 300ல் 40. பட் இந்த டேட்டா டைப் என்னவா இருக்குது, இஸ் அ இன்டீஜர் 64 பைட். ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இண்டெக்ஸிங் நம்ம வந்து கொடுக்கவே இல்லை. ஸோ ஆட்டோமேட்டிக்காக பை டிஃபால்ட்டாக எதுலேருந்து எடுக்குது அப்படின்னா 0 1 2 3. அதாவது இண்டெக்ஸிங் நம்ம வந்து லேபிள் சொல்லியிருக்கோம். இது வந்து லேபிள்டு சிங்கிள் டைமென்ஷனல் அரே அப்படின்னு நம்ம வந்து படிச்சிருக்கோம். பட் நம்ம லேபிள் கொடுக்கவே இல்லை. ஸோ லேபிள் நீங்கள் கொடுக்கல அப்படின்னா பை டிஃபால்ட்டாக என்ன எடுத்துக்கும் அப்படின்னா அது வந்து இண்டீஜர் இண்டெக்ஸ்டை வந்து எடுத்துக்கும். ஸோ 0 1 2 3. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த சீரீஸ்க்கு வந்து நம்ம இண்டெக்ஸை வந்து செட் பண்ணுவோம், கஸ்டமைஸ் இண்டெக்ஸ். இப்போ 0 1 2 3 நான் என்ன பண்ணுறேன், இங்கே வந்து இப்போ வந்து ஒரு 4 அப்படின்னு கொடுக்குறேன், 5ன்னு கொடுக்குறேன், 6ன்னு கொடுக்குறேன், 7 கொடுக்குறேன். ஸோ நமக்கு வந்து 4 வேல்யூஸ். இந்த 4th இண்டெக்ஸில் வந்து 10ன்ற வேல்யூவை ஸ்டோர் பண்ணு, 5th இண்டெக்ஸில் வந்து எனக்கு வந்து 20ன்ற வேல்யூவை ஸ்டோர் பண்ணு, அந்த மாதிரி. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம வந்து லேபிள் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன எடுக்கும் அப்படின்னா பை டிஃபால்ட்டாக இருந்ததுக்கு பதிலாக இப்போ நாம கொடுத்த லேபிளில் வந்து இந்த சீரீஸை வந்து அசைன் பண்ணிக்கும். ஓகே, லெட்ஸ் ட்ரை நவ். ஸோ இப்போ பாருங்கள், 4 அப்படின்றதுல வந்து என்ன இருக்குது, 10 இருக்குது, 5ன்றதுல 20 இருக்குது, 6ல் 30, 7ல் வந்து 40. ஸோ இதுதான் வந்து லேபிள்டு இண்டெக்ஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த லேபிள் 4 5 6 அப்படின்னு நம்ம இண்டீஜர் தான் கொடுக்க முடியுமா அப்படின்னா நோ, வி கேன் கிவ் எனி அதர் திங்ஸ். எக்ஸாம்பிள் லைக் வந்து டிக்ஷனரியில் நம்ம என்ன பண்ணுவோம், கீ வேல்யூ பேர். ஸோ டிக்ஷனரியில் யூஸ் பண்ணியிருப்போம் ஒரு கீ லைக் ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்றது ஓகே பை கோட், செகண்ட் நேம் ஒரு லாஸ்ட் நேம் டிஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த கீ வேல்யூ பேராக யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து இங்கே யூஸ் பண்ணலாம். ஸோ நாட் ஒன்லி த இண்டீஜர். இப்போ என்ன பண்ணுவோம், இது வந்து நம்ம இப்போ ஏன்னு கொடுத்துக்குவோம். ஓகே, அடுத்து வந்து பின்னு கொடுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து சி,
நெக்ஸ்ட் வந்து டின்னு கொடுப்போம். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம், நாட் ஒன்லி த இண்டீஜர், இந்த லேபிள் வந்து நீங்கள் வந்து எது வேணாலும் இருக்கலாம். ஓகே, லெட்ஸ் ட்ரை நவ். ஸோ ஏன்ற லேபிள் என்ன இருக்குது, 10ன்ற வேல்யூ, பின்ற லேபிள் வந்து 20 அண்ட் சி அண்ட் டி இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஒரு சீரீஸை வந்து கிரியேட் பண்ணுறது. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், வந்து ஒரு லிஸ்ட்டை யூஸ் பண்ணி ஒரு சீரீஸை வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஒரு நம்பை அறையை வந்து நம்ம எப்படி சீரியஸாக கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், பிரிண்ட். ஸோ இங்கே பண்ணுவோம் pd டாட் சீரீஸ். ஓகே, ஸோ இங்கே வந்து இப்போ நம்பை வந்து நம்ம கிரியேட் பண்ணோம். இப்போ np டாட் அரைன்னு கொடுக்குறோம். இங்கே வந்து என்ன பண்ண போகிறோம், அந்த அரை வேல்யூ வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ அரை வேல்யூ நம்ம இங்கே என்ன பண்ணுவோம், இப்போ 100, 200 அண்ட் 300 வச்சுக்கோம். ஸோ இப்போ இங்கே என்ன மிஸ் பண்ணியிருக்கோம், என்பின்றது கிடையாது. அப்போ என்பி நம்ம என்ன பண்ணணும், நம்பை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணணும். ஸோ இம்போர்ட் நம்பை as np. ஸோ என்பின்றது ஒரு எலியஸ், நீங்கள் எது வேணாலும் செட் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே வந்து அந்த நம்பை வீடியோவில் பார்த்துருப்போம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம், ஒரு நம்பை அறையை வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். சிமிலர் லைக் டேட்டான்றது லிஸ்ட் தானே, அதே மாதிரி இங்கே வந்து நம்பை அறையை வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். அதை வந்து இந்த சீரீஸ்க்குள்ளே பாஸ் பண்ணியிருக்கோம், அதை பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, அஸ் யூஷுவல் 0ல் வந்து 100, 1ல் வந்து 200, 3ல் வந்து 300 இருக்கும். ஸோ இப்போ நம்ம இண்டெக்ஸ் செட் பண்ணலாம் அப்படின்னா நம்ம இண்டெக்ஸும் செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஏன்னா சீரீஸில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இங்கே வந்து இப்போ இண்டெக்ஸ் செட் பண்ணியிருக்கோம்ல. ஸோ அதுக்கு பதிலாக இங்கே வந்து நீங்கள் இண்டெக்ஸ் செட் பண்ணுறோம்னா, எக்ஸாம்பிளுக்கு இப்போ 0, 1, 2, 3 எனக்கு வேணாம், இண்டெக்ஸ் வந்து எனக்கு வந்து சாரி இங்கே இண்டெக்ஸ்னு எழுதிக்கங்க, லேபிள் கொடுத்துக்கோங்க, தட்ஸ் ஈஸி ஃபார். ஸோ இங்கே என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ இண்டெக்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸாம்பிளுக்கு வந்து எனக்கு வந்து இப்போ 0, 1, 2, 3 வேணாம், எனக்கு வந்து 1, 2, 3ன்னு கொடு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து கொடுத்துக்கலாம். லெட்ஸ் பிரிண்ட் நவ். ஓகே சாரி. ஸோ இங்கே என்ன பண்ணுறோம்னா, இண்டெக்ஸ் வந்து எங்கே கொடுக்கணும், இஸ் அ சீரீஸ்க்குள்ளே நம்ம பிரிண்ட்டுக்குள்ளே கொடுத்துட்டேன். ஸோ ஜஸ்ட் புட் ஹியர். ஓகே, சாரி. ஸோ இப்போ நம்ம வந்து இதை பிரிண்ட் பண்ணுவோம். இட்ஸ் கிளியர். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ என்ன 1 அப்படின்றதுல 100, 2ன்றது வந்து 200, 3ன்றது 300. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒரு நம்பை அறையை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், சீரீஸை வந்து கிரியேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், டிக்ஷனரியை வந்து கிரியேட் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தோன்னா, எஸ், டிக்ஷனரியும் நம்மளால் கிரியேட் பண்ண முடியும். இப்போ என்ன பண்ணுவோம், பிரிண்ட் அதே pd டாட் சீரியஸ். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ ஒரு டிக்ஷனரியை வந்து கிரியேட் பண்ணுவோம். ஸோ யூஸ்வலாக டிக்ஷனரி கிரியேட் பண்ணுறது என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி கர்லி பிளேசஸில் நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸாம்பிளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு கொடுப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் நேம். ஸோ ஃபர்ஸ்ட் நேம் வந்து என்ன பண்ணுவோம், பை கோட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவோம், செகண்ட் நேம் அல்லது லாஸ்ட் நேம் கொடுப்போம், லாஸ்ட் நேம். ஓகே, ஸோ லாஸ்ட் நேம் வந்து என்ன வேணும், டிஜி அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு டிக்ஷனரியை வந்து கிரியேட் பண்ணி அதை வந்து சீரியஸ் டேட்டா ஸ்ட்ரக்சருக்குள்ளே நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம இப்போ பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பாருங்கள், ஃபர்ஸ்ட் நேம் வந்து என்ன இருக்குது, பைக்கோன் இருக்குது, லாஸ்ட் நேம் வந்து டிஜின்னு இருக்குது. இங்கே பாருங்கள், டேட்டா டைப் என்னவா இருக்குது, ஆப்ஜெக்ட்ஸ். ஏன்னா இட் இஸ் ஸ்ட்ரிங். ஸோ ஸ்ட்ரிங் அப்படின்னாவே அதோட டேட்டா டைப் எப்படி இருக்கும், ஆப்ஜெக்ட் அப்படின்னு. அதர் தென் இண்டீஜர் லைக் ஃப்ளோட் எப்படி இருக்கும் அப்படின்னா, இட்ஸ் அ ஆப்ஜெக்டாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன, இண்டீஜர். இங்கே பார்த்தீங்கன்னாலும் இண்டீஜர். இப்போ லெட்ஸே நான் வந்து ஒரு வேல்யூ வந்து ஃப்ளோட்டாக கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது எல்லாமே என்னவாயிரும், வந்து ஃப்ளோட்டாக கன்சிடர் ஆகும். ஸோ பிரிண்ட் பண்ணும்போது எப்படி பிரிண்ட் பண்ணும் அப்படின்னா, 200.0, 300.0 அப்படின்னு பிரிண்ட் ஆகும். லெட்ஸ் ட்ரை நவ். ஸோ இங்கே பாருங்கள், 101. ஏன்னா நம்ம அது வந்து ஸ்பெசிஃபிக்காக நான் கொடுத்துருக்கேன். அடுத்து பாருங்கள், நான் எதுவுமே கொடுக்கல. ஓகேங்களா, இங்கே வெறும் 200 தான் கொடுத்துருக்கேன். இங்கே 200.0 வந்துருக்கு. ஏன் அப்படின்னா, எனி ஒன் ஆஃப் த வேல்யூ நீங்கள் வந்து ஃப்ளோட்டாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது எல்லாமே வந்து என்னவா இருக்கும், ஃப்ளோட் ஆகிடும். ஸோ இங்கே வந்து எல்லாமே இண்டீஜர் அப்படின்றதுனால இது வந்து இண்டீஜர் டேட்டா டைப்ஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 வந்து என்ன ஆயிடுச்சு, இஸ் அ ஸ்ட்ரிங் ஆயிடுச்சு. இங்கேயும் ஸ்ட்ரிங் ஆயிடுச்சு. ஸோ அப்போ என்ன, எல்லாமே இட்ஸ் ஆப்ஜெக்ட். எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ இங்கே ஒரு ஃப்ளோட்டு கொடுக்குறேன், என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து சிட்டி அப்படின்னு கொடுத்துட்டு அல்லது போஸ்டல் கோடு அப்படின்னு கொடுக்குறோம். ஓகே, ஸோ போஸ்டல் கோடு கொடுக்குறோம். போஸ்டல் கோடு அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே வந்து நான் வந்து இண்டீஜராக கொடுக்குறேன். ஓகே, இந்த மாதிரி இண்டீஜராக கொடுக்குறேன். ஸோ இப்போ என்ன இருக்கும், டேட்டா டைப் வந்து ஆப்ஜெக்டாக தான் இருக்கும். ஏன்னா அப்படின்னா எனி ஒன் ஆஃப் த வேல்யூ வந்து ஆப்ஜெக்ட், அதாவது ஸ்ட்ரிங்காக இருந்தது அப்படின்னா எல்லாமே வந்து எப்படி இருக்கும், ஆப்ஜெக்டாக தான் இருக்கும். லெட்ஸ் ட்ரை நவ். ஸோ இங்கே பாருங்கள், எல்லாமே வந்து இட்ஸ் அ ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சீரீஸை வந்து கிரியேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து இண்டெக்ஸிங் அண்ட் ஸ்லைஸ். நம்ம ஆல்ரெடி வந்து இண்டெக்ஸிங் பண்ணிட்டோம், பட் இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி நம்ம வந்து வேல்யூவை வந்து அக்சஸ் பண்ணல. ஓகேங்களா, ஸோ இப்போ அந்த இண்டெக்ஸை பேஸ் பண்ணி எப்படி வந்து வேல்யூ, அதாவது இண்டெக்ஸ் மீன்ஸ் இஸ் அ லேபிள், இந்த லேபிளை பேஸ் பண்ணி எப்படி வந்து வேல்யூவை அக்சஸ் பண்ணுறது, அதே மாதிரி எப்படி வந்து நம்ம ஸ்லைசிங் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஹைட் பண்ணிடுவோம், இது நமக்கு தேவையில்லை. இப்போதைக்கு இதை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு அந்த எக்ஸாம்பிளை பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து இப்போ இண்டெக்ஸை யூஸ் பண்ணி, அதாவது லேபிளை யூஸ் பண்ணி எப்படி டேட்டாவை வந்து அக்சஸ் பண்ணுறது, சிங்கிள் வேல்யூவை. இப்போது இங்கே இண்டெக்ஸ் வந்து என்ன இருக்குது, ஏன்னு இருக்குது. அப்போ பிரிண்ட் ஆஃப் எஸ் ஆஃப் ஏ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இப்போ என்ன வேல்யூ பிரிண்ட் ஆகும், இட்ஸ் அ 10 அப்படின்னு பிரிண்ட் ஆகும். ஓகே, லெட்ஸ் ட்ரை நவ். கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், 10ன்றது என்ன, எஸ் ஆஃப் ஏ. இந்த ஏன்ற
கீயில் அதாவது ஏன்ற லேபிளில் எந்த வேல்யூ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ 10. ஸோ நீங்கள் எப்போதுமே யூஸ் பண்ணும்போது இண்டெக்ஸ் அல்லது லேபிள் அப்படின்னு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து இந்த பி அப்படின்றதுல என்ன இருக்கும், அப்போ 20 இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம இண்டெக்ஸ் அல்லது லேபிளை பேஸ் பண்ணி ஒரு சீரிஸ் டேட்டா வந்து நம்மளால் அக்சஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ என்னால் வந்து இப்போ இண்டெக்ஸே நான் கொடுக்கல, இந்த இண்டெக்ஸே நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகே, தெர் இஸ் நோ கஸ்டம் லேபிள் அப்படின்னா இப்போ நம்ம இதை எப்படி அக்சஸ் பண்ணுறது? அப்போ என்ன ஆகும், நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் எஸ் ஆஃப் 0. ஏன்னா பை டிஃபால்ட்டாக எதுக்குமே இல்லை அப்படின்னா வந்து லேபிள் எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா 0 1 2 3 அப்படின்ற இண்டீஜராக வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே, இப்போ லெட்ஸ் ட்ரை நவ். ஸோ இப்போ என்ன நடக்கும் பாருங்க, 10 அப்படின்றத நம்ம அக்சஸ் பண்ண முடியுது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இண்டெக்ஸ் அல்லது லேபிளை பேஸ் பண்ணி நம்ம சீரிஸ் டேட்டா வந்து நம்மளால் அக்சஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து ஸ்லைசிங். ஓகே, ஸோ ஸ்லைசிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து லிஸ்ட்டில் படிச்சிருப்போம். ஸோ எந்த மாதிரி நம்ம வந்து ஒரு லிஸ்ட் டேட்டா வந்து ஸ்லைஸ் பண்ணுறது அப்படின்னு. இது ஒரு லிஸ்ட். ஓகே, ஸோ இப்போ இதை நம்ம எடுத்துப்போம் எக்ஸாம்பிளுக்கு. இப்போ என்ன பண்ணுவோம், ஸ்லைசிங் பண்ணலாமா, பிரிண்ட் டேட்டா ஆஃப், எனக்கு வந்து எதுலேருந்து வேணும் அப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்து ஒரு இங்கே வந்து ஒன்று 4 எலிமெண்ட்ஸ் இருக்குது, எனக்கு வந்து 3 எலிமெண்ட்ஸ் மட்டும் வேணும். அப்போ இதோட இண்டெக்ஸ் வந்து என்ன இஸ் 0 1 2. ஓகேங்களா, ஸோ 2 வரைக்கும் இது வரைக்கும் எனக்கு எலிமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், எண்டு வரைக்கும் கொடுக்கணும். அதாவது 1 எலிமெண்ட்ஸ் ப்ளஸ் கொடுக்கணும். ஏன் அப்படின்னா எண்டு வந்து இஸ் நாட் இன்க்ளூடட். அப்போ ஸ்டார்டிங் வந்து என்ன 0, எண்டிங் வந்து எனக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 3ன்னு கொடுக்குறேன். ஓகே, 0 1 2 3. அப்போ லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்துருப்போம் இந்த எண்டு அதாவது இந்த 3 வந்து இஸ் நாட் இன்க்ளூடட். ஸோ லிஸ்ட்டை பற்றி பார்க்காதவங்க அந்த வீடியோக்கான லிங்கை வந்து இங்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் பேசிக்காக வந்து லிஸ்ட்டில் நம்ம வந்து பண்ணுறது. ஸோ இப்போ பாருங்கள் 10 20 30. ஏன் அப்படின்னா இந்த 40 இஸ் நாட் இன்க்ளூடட். ஒய் இஸ் நாட் இன்க்ளூடட், இந்த எண்ட் இஸ் நாட் இன்க்ளூடட் இன் த லிஸ்ட். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இதே இதை வந்து சீரியஸுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ சீரியஸில் எப்படி இப்போ ஸ்லைசிங் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ பிரிண்ட் இப்போ எஸ்ன்றதை நமக்கு சீரியஸ், இந்த சீரியஸில் அதே மாதிரியே கொடுப்போம். ஓகே, 0லேருந்து 0. ஓகே, அதே மாதிரி வந்து 3ன்னு கொடுப்போம். ஸோ இப்போ என்ன நடக்கும், இந்த 0 பொசிஷன்லேருந்து 3ன்ற பொசிஷன் வரைக்கும் நமக்கு வேல்யூ வேணும். ஸோ சேம் அஸ் த லிஸ்ட். ஓகேங்களா, அப்படியே தான் வந்து நமக்கு வந்து ரிசல்ட்டு கிடைக்கும். ஸோ இங்கே பாருங்கள் என்ன நடந்திருக்கு, ஏ வந்து என்ன 10, பி வந்து 20, சி வந்து 30. ஸோ லிஸ்ட்டில் பண்ணும்போது என்ன பண்ணிருக்கு, நமக்கு வந்து 10 20 30 அதே தான் வந்திருக்கு. அதே மாதிரி சீரியஸ்லையும் நம்ம ஸ்லைசிங் பண்ணும்போது என்ன வந்திருக்கு, இந்த லாஸ்ட் இஸ் நாட் இன்க்ளூடட். ஸோ நீங்கள் வந்து பொசிஷன் பேஸில் வந்து ஸ்லைசிங் பண்ணிங்க அப்படின்னா இந்த எண்டிங் இஸ் நாட் இன்க்ளூடட். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே ஆல்ரெடி நம்ம இண்டெக்ஸ் என்ன கொடுத்துருக்கோம், ஏபிசிடின்னு கஸ்டம் இண்டெக்ஸ் கொடுத்துருக்கோம், லேபிள் கொடுத்துருக்கோம். இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து இப்போ ஸ்லைசிங் பண்ணுவோம். ஸோ தேர் இஸ் அ ஒன் டிஃப்ரென்ஸ். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா எஸ் எனக்கு வந்து எதுலேருந்து வேணும், எனக்கு ஏலேருந்து எனக்கு வந்து இப்போ டி வரைக்கும் வேணும்னு கொடுப்போம். ஸோ டி வரைக்கும் வேணும்னா அப்போ எண்டு வரைக்கும் ஓகே எல்லாமே எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஸோ இங்கே நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா இந்த எண்ட் இஸ் நாட் இன்க்ளூடட்னு சொல்லியிருக்கோம் பொசிஷனை பேஸ் பண்ணி நம்ம ஸ்லைஸ் பண்ணும்போது. பட் லேபிள் அதாவது இந்த லேபிளை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஸ்லைசிங் பண்ணிங்கன்னா இட் இஸ் ஆல்சோ இன்க்ளூடட். லெட்ஸ் ட்ரை நவ். ஸோ இங்கே பாருங்கள் 40 வரைக்கும் வந்துச்சா, இங்கே பாருங்கள் 30 வரைக்கும் தான் வந்திருக்கா, அதே மாதிரி லிஸ்ட்லையும் 30 வரைக்கும் தான் வந்திருக்கா. ஸோ ஸ்லைசிங் வந்து நீங்கள் லேபிளை பேஸ் பண்ணி பண்ணிங்கன்னா த எண்ட் இஸ் இன்க்ளூடட். எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன், இப்போ சின்னு கொடுக்குறேன். ஓகே, அப்போ என்ன ஆகும், எல்லாமே ஏபிசி எல்லாமே வந்து எடுத்துக்கோம். ஓகே, லெட்ஸ் ட்ரை நவ். ஸோ இங்கே பாருங்கள் இப்போ ஏபிசி. அதே வந்து இங்கே வந்து சி வந்து என்ன, சியோட பொசிஷன் வந்து என்ன 0 1 2 தானே. இங்கே 2ன்னு கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன், வந்து என்ன நடக்காது, வராது. ஓகேங்களா, இதில் வந்து என்ன நடக்கும், வந்துடும், இதில் வந்து வருது வராது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் இன்க்ளூடட். ஓகே, லெட்ஸ் ட்ரை நவ். ஸோ தட் இஸ் லிட்டில் பிட் கம்பேரிசன். ஸோ இங்கே பாருங்கள் 10 20 30, பட் இங்கே வந்து என்ன நடந்திருக்கு, ஒன்லி 10 and 20 தான் வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து ஸ்லைசிங். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பண்டா சீரீஸில் வந்து ஸ்லைசிங் வந்து ஒர்க் ஆகும். ரைட், ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், பண்டாஸ் சீரீஸ் இஸ் அ லேபிள்டு சிங்கிள் டைமென்ஷன். ஆல்ரைட், ஸோ நம்ம லேபிளை பேஸ் பண்ணி தான். ஏன் அப்படின்னா நம்ம வந்து இது வந்து ரோஸ் அண்ட் காலம்ஸ்னு சொல்லியிருப்போம். ஓகேங்களா, ஸோ ரோஸ் அண்ட் காலம்ஸ் வந்து டேட்டா வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுவோம் பண்டாஸில் அப்படின்னா. ஸோ நமக்கு வந்து அப்போ என்ன வேணும், அப்போ லேபிள் வேணும்ல, ரோனா நமக்கு வந்து அந்த ரோவோட ஃபீல்டு நேம் வேணும்ல, அதுக்கு தான் வந்து இட்ஸ் அ லேபிள்டு சிங்கிள் டைமென்ஷன். ஆல்ரைட், ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம் வெக்டரைஸ்டு ஆப்ரேஷன். ஸோ வெக்டரைஸ்டு ஆப்ரேஷன் எப்படி வந்து இந்த சீரீஸை யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து இப்போ ஹைட் பண்ணிடுவோம், தேவையில்லை நமக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த எஸ்ன்றது ஒரு சீரீஸ் நமக்கு. இந்த சீரீஸ் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு வேல்யூ, ஒரு ஸ்கேலர் வேல்யூவோட நம்ம வந்து ப்ளஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ பிரிண்ட் ஓகே எஸ் ப்ளஸ் நான் என்ன பண்ணேன் 2 அப்படின்ற ஒரு வேல்யூ எனக்கு வந்து ஆட் பண்ணு அப்படின்னு சொல்கிறேன்.
ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2ன்ற வேல்யூஸ் ஒவ்வொரு எலிமெண்ட் பேஸ்டா ஓகேங்களா? இந்த எஸ்ல இருக்குல்ல, அதாவது எஸ்ல ஏல வந்து என்ன இருக்கு 10ன்னு இருக்குல்ல. ஸோ ஒவ்வொரு எலிமெண்ட்லயும் போய் ஆட் ஆகி நமக்கு வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ அப்போ ரிசல்ட் என்ன வரும்? ஏல வந்து 12ன்னு வரும், பில வந்து 22ன்னு வரும், சில வந்து 32 அண்ட் டில வந்து 42. ஸோ லெட்ஸ் ட்ரை நவ். ஸோ இங்கே பாருங்க நமக்கு வந்து ஆட் ஆயிடுச்சா. ஸோ இந்த மாதிரி தான் வெக்டரைஸ்டு ஆப்ரேஷன்ஸ். இப்போ இதையே நம்ம வந்து இப்போ மல்டிப்ளை பண்ணுறேன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும்? எல்லாத்தையும் வந்து மல்டிப்ளை பண்ணும். ஸோ இந்த லிஸ்ட் எடுத்துட்டு இதே மாதிரி நம்மளால பண்ண முடியும் அப்படின்னா பண்ண முடியாது. ஏன்னா லிஸ்ட்ல வந்து இந்த மாதிரி வேணா ஆட் மல்டிப்ளிகேஷன் பண்ண முடியாது. என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம லூப்பிங் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, பிரிண்ட் நான் என்ன பண்ணுறேன் டேட்டா இப்போ *2ன்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ இங்கே கொடுத்த மாதிரி நாம் எப்படி சீரீஸில் வந்து *2 கொடுத்தோம், மல்டிப்ளை 2 கொடுத்தோம், அதே மாதிரி வெறும் லிஸ்ட்லையும் நான் கொடுக்குறேன். ஸோ என்ன நடக்குதுன்னு பாருங்கள். கண்டிப்பாக வந்து என்ன பண்ணாது, மல்டிப்ளை பண்ணாது. என்ன நடக்குது அப்படின்னா அந்த வேல்யூஸை 2 டைம்ஸ், அதாவது 2 டைம் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆட் பண்ணிக்குவோம். ஸோ அதுதான் இங்கே ஸ்டாரோட மீனிங். ஓகே, லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து மல்டிப்ளை 2, அதாவது *2 அப்படின்னா இதை அப்படியே டூப்ளிகேட் பண்ணு 2 டைம்ஸ். இப்போ 3ன்னு கொடுத்தீங்கன்னா 3 டைம்ஸ் எனக்கு டூப்ளிகேட் பண்ணு அப்படின்னு சொல்கிறது. பட் இங்கே பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஆப்ரேஷன்ஸ். ஓகேங்களா, நம்ம வந்து மல்டிப்ளை ஸ்டார்னா மல்டிப்ளை பண்ணு, ப்ளஸ்னா ஆட் பண்ணு, அந்த மாதிரி. ஸோ வெக்டரைஸ்ட் ஆப்ரேஷன் வந்து நம்ம ஃபார் லூப் எதுக்கு யூஸ் பண்ணாமல் நம்மளால இந்த சீரீஸில் பண்ணணும். இப்போ இதே மாதிரி நமக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்னா இந்த லிஸ்ட்டில் நம்ம என்ன பண்ணுவோம்? அப்போ நம்ம ஃபார் லூப்பில் தான் பண்ண முடியும். ஸோ இப்போ என்ன பண்ணுவோம்? ஃபார் வேல்யூ இன் டேட்டா. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம்? இந்த வேல்யூ வந்து 1 by 1 நம்ம எடுத்துட்டு இதை வந்து இப்போ மல்டிப்ளை 2ஆக பண்ணணும். அப்போ என்ன பண்ணுவோம்? இந்த வேல்யூவை எடுத்து மல்டிப்ளை 2. ஓகே, இந்த மாதிரி காம்ப்ரஹென்ஷன் நம்ம பார்த்துப்போம், காம்ப்ரஹென்சிவ் ஃபார் லூப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது பாருங்க, இப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஒரு லிஸ்ட் வந்து ஃபார்ம் ஆகிடும். இப்போ நம்ம இதை பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா சேம் அஸ் லைக் சீரீஸில் நம்ம சீரீஸில் என்ன பண்ணமோ அதே இது நமக்கு வந்து இப்போ இங்கே கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபார் லூப் பண்ணி தான் நம்மளால வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா இட்ஸ் மல்டிப்ளிகேஷன் அல்லது அடிஷன், எந்த ஒரு ஆப்ரேஷனும் நம்மளால பண்ண முடியும் இந்த லிஸ்ட். ஓகே, லெட்ஸ் ட்ரை நவ். ஸோ இங்கே பாருங்க, இதை வந்து என்ன ஆயிடுச்சு? மல்டிப்ளை ஆயிடுச்சா? 20, 40, 60, 18 மல்டிப்ளை ஆயிடுச்சா? ஓகே, ஸோ இங்கே அதே மாதிரி நமக்கு வந்து அதே வேல்யூ நமக்கு கிடைச்சிருக்கா? கரெக்டாக. ஸோ நம்ம வந்து இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த ஃபார் லூப்பில் வந்து நம்ம இதை பண்ணியிருக்கோம், இதை இந்த லிஸ்ட்டை. பட் பண்டாஸ் சீரீஸை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் டைரக்ட்லி யூ கேன் டூ இட். ஓகேங்களா, ரைட். ஸோ இந்த மாதிரி தான் வந்து வெக்டரைஸ்டு ஆப்ரேஷன்ஸ் வந்து பண்ணுறது. ஓகே, ஸோ 2 சீரீஸ் எடுத்துகிட்டு 2 சீரீஸை நம்மளால் ஆட் பண்ண முடியுமா அப்படின்னா எஸ் வி கேன் டூ இட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எஸ் அப்படின்னு ஒரு சீரீஸ் வச்சுருக்கோம். இப்போ இன்னொரு சீரீஸ் வந்து எடுத்துக்குவோம். ஓகே, S2 அப்படின்னு ஒரு சீரீஸ் எடுத்துக்குவோம். இது வந்து S1ன்னு வச்சுக்குவோம். ஓகே, ஸோ இப்போ வந்து 2 சீரீஸ் எடுத்துருக்கோம். இதோட வேல்யூ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ வந்து 100ன்னு வச்சுக்குவோம், 200, 300 அண்ட் 400 இந்த மாதிரி. ஓகே, இதோட இண்டெக்ஸ் வந்து சேம் இண்டெக்ஸாக இருக்கணும். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2ஐயும் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஓகே, பிரிண்ட் S1 + S2. ஸோ இப்போ என்ன நடக்கும்? எப்படி வந்து இந்த அடிஷன் ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இண்டெக்ஸை பார்க்கும், இந்த லேபிளை பார்க்கும். இந்த லேபிளும் ஓகே இந்த S1ஓட லேபிளோட வேல்யூவையும் போய் மேட்ச் பண்ணி வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ இதில் என்ன இருக்குது? 10ன்னு இருக்குது. அடுத்து B, ஓகே இங்கே ஏதாவது B இருக்கான்னு பார்க்கும். ஓகே இருக்குது, அப்போ அதோட வேல்யூ என்ன? 20, அப்போ அதோட ஆட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி எலிமெண்ட் பேஸ்டை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஆட் பண்ணி நமக்கு வந்து ரிசல்ட்டை கொடுக்கும். ஓகே, லெட்ஸ் ட்ரை நவ். ஸோ இங்கே பாருங்கள் 110, 220, 330, 440. ஸோ அந்த மாதிரி ஆட் ஆகும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்? இந்த D அப்படின்ற வேல்யூ வந்து நான் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இங்கே வந்து அதே மாதிரி எனக்கு வந்து இந்த 40 அப்படின்றது தேவையில்லை. ஸோ இங்கே என்ன இருக்குது? ஒன்லி வந்து 3 தான் இருக்குது. ஓகே, 3 வேல்யூஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். இங்கே வந்து 4 வேல்யூஸ் கொடுத்துருக்கேன். அப்போ D வந்து அடிஷ்னல் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து ஆட் பண்ணும்போது என்ன நடக்கும்? ஏன்னா இங்கே வந்து D வந்து இல்லை, அப்போ மேட்ச் பண்ண முடியாது. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நன் வேல்யூ, அதாவது NaN வந்து பிரிண்ட் ஆகும். லெட்ஸ் ட்ரை நவ். ஸோ இங்கே பாருங்கள், டி வந்து இல்லை, ஏபிசி எல்லாமே கரெக்டாக வந்துருச்சு. பட் டி வந்து கிடையாது. ஏன் அப்படின்னா நம்ம வந்து இங்கே டி வேல்யூவை ரிமூவ் பண்ணிட்டோம். அப்போ இங்கே டி வேல்யூ வந்து மேட்ச் பண்ணி பார்க்கும், கிடையாது. அப்போ என்ன ஆகும்? இந்த 400 + நன் NaN ஓகே நான் என்ன ஆகிடும்? அப்போ இங்கே வந்து ரிசல்ட் அஸ் என்ன. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரென்ஸ், இங்கே வந்து இன்டீஜராக பிரிண்ட் ஆயிருக்கு, பட் இங்கே வந்து ஃப்ளோட்டாக பிரிண்ட் ஆயிருக்கு. என்ன அப்படின்னா நன் அப்படின்றது அப்படின்னா இட்ஸ் அ மிஸ்ஸிங் வேல்யூ. ஒன்ஸ் வந்து மிஸ்ஸிங் வேல்யூவை ஃபைன் பண்ணிச்சு அப்படின்னா all the values become a float. The reason why இந்த none இருக்கு பார்த்தீங்களா, இந்த nan none இருக்குங்களா, it is a float. So none அப்படின்றது it's a float value. ஸோ இது float value நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அரேயை வந்து எப்படி கிரியேட் பண்ணும்போது. ஸோ ஒன்ஸ் ஒரு வேல்யூ வந்து ஃப்ளோட்டாக இருந்ததுன்னா மற்ற எல்லா வேல்யூமே என்ன ஆகிடும்? ஃப்ளோட்டாக மாறிடும். ஓகே,
ஓகேங்களா. ஸோ none அப்படின்றது இட்ஸ் அ ஃப்ளோட் வேல்யூ ஓகேங்களா. ஸோ நத்திங் ஓகேங்களா, அதான் பட் இட்ஸ் அ ஃப்ளோட். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து மிஸ்ஸிங் வேல்யூ. ஸோ எதுக்கு வந்து இந்த பண்டாஸே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங் வேல்யூலாம் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், வந்து டேட்டா அனாலிசிஸ் பண்ணும்போது இந்த மாதிரியான மிஸ்ஸிங் வேல்யூவை நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ எதெல்லாம் நான் வந்துச்சோ நீங்கள் என்ன பண்ணிடலாம், ஈஸியாக வந்து ஃபில்டர் பண்ணலாம் அல்லது ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த பண்டாஸ். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து லேபிள் பேஸ்டு வந்து நம்ம வந்து அக்சஸ் பண்ணலாம். எப்படி வந்து பொசிஷன் பேஸ்டாக வந்து நம்ம அக்சஸ் பண்ணுறது நம்ம பார்க்கலாம். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், சிம்பிளாக வந்து இந்த S1 எடுத்துப்போம். இது எல்லாத்தையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ S1 இப்போ நான் என்ன பண்ணுறேன், பிரிண்ட் S1 ஆஃப் A அப்படின்னு கொடுக்குறோம். ஓகே, ஸோ சாரி ஏன்னு கொடுக்கணும். ஸோ இப்போ என்ன நடக்கும், இந்த 10ன்ற வேல்யூ வந்து நமக்கு வந்து பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா. ஸோ இது வந்து பேஸ்ட் ஆன் த லேபிள் ஆர் பேஸ்ட் ஆன் த இண்டெக்ஸ். ஸோ 10ன்றது பிரிண்ட் ஆகுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு பொசிஷன் பேஸ்டு ஓகேங்களா, இது வந்து என்ன அப்படின்னா லொக்கேஷன் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, ஸோ எனக்கு பொசிஷன் பேஸில் பிரிண்ட் பண்ணு அப்படின்னா S1 ஓகே டாட் I லொக்கேஷன். ஓகே, I லொக்கேஷன் அப்படின்னா இட்ஸ் அ பொசிஷன் ஆஃப் த டேட்டா. இந்த சீரீஸோட பொசிஷன் எனக்கு 0ல் பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா 0ன்னு கொடுக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து பொசிஷன் பேஸ்ட். அதுக்கு என்ன மெல்டிங் ஃபங்க்ஷன்னா I லொக்கேஷன். ஓகேங்களா, இப்போ பாருங்கள் எப்படி பிரிண்ட் ஆகும். அதே வேல்யூ நமக்கு வந்து பிரிண்ட் ஆகும், 10ன்றது பிரிண்ட் ஆகும். ஏற்கனவே நம்ம வந்து லேபிள் பேஸ்டு பிரிண்ட் பண்ணது 10 தான். இப்போ பொசிஷன் பேஸ்டு பிரிண்ட் பண்ணது 10 தான். ஸோ என்ன இருக்கும், இன்டைரக்டாக ஓகே இன்பில்ட்டாக ஒவ்வொன்றுக்கும் ஒரு பொசிஷன். இது வந்து என்ன பொசிஷன் 0, இது பொசிஷன் 1, இது பொசிஷன் 2. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஈவன் தோ கஸ்டம் இண்டெக்ஸ் நீங்கள் கொடுத்துருந்தாலும் அது என்ன இருக்கும் அப்படின்னா இன்டர்னலி அதுக்கு பொசிஷன் வந்து ஸ்டார்டிங் வித் 0. ஓகே, ஸோ இப்போ என்ன இது பொசிஷன் பேஸ்டு. இதே வந்து நம்ம வந்து இப்போ லேபிள் பேஸ்டில் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணோம்ல, அதாவது S1 ஆஃப் ஏன்னு பண்ணோம்ல. ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா S1 டாட் LOC லொக்கேஷன் ஆஃப் A அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பிளிசிட்டாக நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் நீங்கள் வேல்யூ வந்து பொசிஷன் பேஸில் அக்சஸ் பண்ணுறீங்களா அல்லது லேபிள் பேஸில் அக்சஸ் பண்ணுறீங்களா. நீங்கள் இப்படி லேபிள் பேஸில் நீங்கள் வந்து சிம்பிளாக இந்த மாதிரி லொக்கேஷன் ஆஃப் ஏன்னு கொடுக்கலாம் அல்லது ஜஸ்ட் S1 ஆஃப் A அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ இது ரெண்டுமே வந்து சேம் தான். பட் உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், நான் வந்து பொசிஷனும் யூஸ் பண்ணுறேன் ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா மோஸ்ட்லி இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டெட் ஆஃப் யூஸிங் லைக் தீஸ் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் டாட் LOC, அதாவது லொக்கேஷன் பேஸ்ட். ஸோ இது வந்து பொசிஷன் பேஸ்டு. ஸோ இப்போ என்ன நடக்கும், எல்லாமே வந்து வேல்யூ வந்து 10 தான் வரும். ஸோ இங்கே பாருங்கள் எல்லாமே வந்து வேல்யூ 10 தான் இருக்குது. இப்போ நான் வந்து இங்கே வந்து ஈன்னு கொடுக்குறேன், எக்ஸாம்பிளுக்கு ஈன்னு கொடுக்குறேன். நமக்கு வந்து ஈன்ற இண்டெக்ஸில் அதாவது இப்போ லேபிளில் வேல்யூ இருக்கா இல்லை, அப்போ என்ன நடக்கும், இட்ஸ் கீ வேல்யூ எரர் தான் நமக்கு வந்து வரும். ஏன்னா வந்து ஈன்ற இண்டெக்ஸில் நமக்கு வந்து வேல்யூ கிடையாது. இப்போ நான் பொசிஷன் வந்து இங்கே என்ன கொடுக்குறேன் அப்படின்னா 0 1 2. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து 2ன்னு கொடுக்குறேன். நமக்கு என்ன வரும், இந்த சியோட வேல்யூ வந்து என்ன 30. அப்போ 30 வந்து நமக்கு பிரிண்ட் ஆகும். ஓகே, லெட்ஸ் ட்ரை நவ். ஸோ இங்கே பாருங்கள் 30 ஃபஸ்ட்டு வந்து என்ன இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து என்ன இருக்கும் பொசிஷன் 2. பொசிஷன் 2ல் வந்து நமக்கு என்ன இருக்குது 13 இருக்குது. அதே மாதிரி சியில் என்ன இருக்குது 30 தான் இருக்குது. ஏயில் வந்து 10 இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பொசிஷன் பேஸ்டு வேல்யூவை அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி டாட் I லொக்கேஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கலாம், நான் வந்து லேபிள் பேஸ்டு ஓகேங்களா, இந்த ABC லேபிள் அதாவது இண்டெக்ஸ் பேஸ்டு அக்சஸ் பண்ண போகிறோம், அப்புறம் எதுக்கு இந்த அடிஷனலாக ILOC அல்லது LOC இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து டேட்டாவை அக்சஸ் பண்ணும்போது இந்த வேல்யூவை வந்து எனக்கு வந்து இந்த பொசிஷனில் உள்ள வேல்யூ வேணும் அப்படின்னு நீங்கள் அக்சஸ் பண்ணுவீங்க உங்கள் டேட்டா அனாலிசிஸில் யூஸ் பண்ணும்போது. ஸோ அப்போ நீங்கள் வந்து என்ன யூஸ் பண்ணலாம், இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த டயத்தில் நீங்கள் வந்து இப்படி டேரெக்டாக யூஸ் பண்ணாமல் இந்த LOC நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அப்போ உங்கள் கோடு வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கும். ஓகே இந்த இடத்துல நான் லொக்கேஷன் பேஸ் பண்ணி எடுத்திருக்கேன், இல்லை இந்த இடத்துல வந்து நான் வந்து பொசிஷன் பேஸ் பண்ணி எடுத்திருக்கேன். அப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக. ஸோ அதனால் நீங்கள் வந்து பண்டாஸ் சீரியஸ் யூஸ் பண்ணும்போது மோஸ்ட்லி ட்ரை டு யூஸ் திஸ் வே ஓகேங்களா. ஸோ அப்போ ரொம்ப கிளியராக இருக்கும். ஒரு கோடு ரெஃபரன்ஸ் இன்னொருத்தவங்க வந்து உங்கள் கோடை ரெஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா இட்ஸ் ஈஸி ஃபார் தம் டு அனலைஸ் யுவர் கோட் அண்ட் ஒர்க் ஃபார் யுவர் எக்ஸிஸ்டிங் கோட். ஓகே, ஸோ டேட்டா அனாலிசிஸில் மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் பைத்தான் பண்டாஸ் சீரிஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து ஒர்க் ஆகும். சீரிஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர் இன் த பைத்தான் பண்டாஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்னொரு டேட்டா ஸ்ட்ரக்சர் நம்ம பார்க்க வரோம், இட்ஸ் டேட்டா ஃப்ரேம். இந்த டேட்டா ஃப்ரேம் எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you soon.